டெவலப்டு கண்ட்ரீஸ்லயே வந்து இந்த இவிஎம்ஸ் மேல நம்பிக்கை இல்ல. இவிஎம்ஸ் பேன் பண்ணிடணுங்க. கொளத்தூர்லயே பாத்தீங்கன்னா 30% ஆஃப் த இவிஎம்ஸ்ல இந்த விவிபேட்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அவங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் போய் நாண்டிங்கன்னா அதுல ஒன்னும் பதில் கிடைக்காது. கோர்ட்டுக்கு போனாதான் அவங்க ஒரு ரெஸ்பாண்டன்ட் ஆயிடுவாங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷன். அப்பதான் முடிவு வரும். இந்த கவர்மெண்ட் வந்து டெஃபினட்டா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஒப்போசிஷன் பார்ட்டிஸும் ஒன்னு சேரணும். இதுல நம்ம வாக்களிக்கிற மிஷன் அது ஒரு ஒரு கவர்மெண்ட் கொண்டு வரலாமா இல்ல கொண்டு வரக்கூடாதுன்னு நிர்ணயிக்கிற மிஷன் அது. இது இப்படி கிடக்குதுன்னா என்ன தேர்தல்ல பயன்படுத்தப்பட்ட பேட்டரிகள் அப்புறம் வாக்காள பட்டியல் கீழே போட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி எம்பி வந்து பார்லிமெண்ட்ல பேசணும். காங்கிரஸ் எம்பி தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் ஊடகவியலாளர், அக்னி நியூஸ் சர்வீஸினோட ஆசிரியர் திரு சுரேஷ்குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அக்கிம். தமிழ் நேர்களுக்கு வணக்கம் சார். நேற்று தினம் வடக்கு மண்டல வழக்கறிஞர் அணியினுடைய ஒரு கலந்தாலோசனை கூட்டம், அதுல பல தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு தீர்மானமா நான் ஒரு விவகாரத்தை பார்க்கிறது வந்து வாக்குச்சீட்டை ஒழிக்க வேண்டும், அதாவது வாக்கு இயந்திரத்தை ஒழிக்க வேண்டும், வாக்கு சீட்டே வந்து மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தீர்மானம். ஸோ அதை கொளத்தூரை ஒரு பேஸ் பண்ணி அந்த தீர்மானம் வந்து போடப்பட்டிருக்கு. இந்த தீர்மானத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லைங்க, நான் வந்து முதல்ல இருந்தே சொல்றேன், டெவலப்டு கண்ட்ரீஸ்லயே வந்து இந்த இவிஎம்ஸ் மேல நம்பிக்கை இல்லை. டெவலப் கண்ட்ரீஸ்லயே அவங்களே வந்து வாக்கு சீட்டு தான், பேலட் பேப்பர் தான் பண்றாங்க. நம்ம இந்தியாவில் என்ன வந்து எல்லாம் பேசிக்கிறாங்கன்னா பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருக்கு, அதனால ஓட்டிங் ஆயிரும். அது இன்னும் ஈஸி தான். இதை கொடுக்குறீங்க, இங்க் வைக்கிறீங்க, கொடுக்குறீங்க, குத்துறீங்க, போடுறீங்க, அவ்வளவுதான். இது விட டைம் கன்சியூம் ஆகாது. பட் இந்த ரிசல்ட் அன்னைக்கு வந்து இட் வில் டேக் அபவுட் 1.5 days 2 days. ரொம்ப லெபோரியஸ் ஒர்க் அது இருக்கு. பட் வந்து இந்த இவிஎம்ஸ் பேன் பண்ணிடணுங்க. இவிஎம்ஸ் இந்தியாவுக்கு தேவையில்லை. டிஎம்கே அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது நல்லதுதான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்துருதுங்க. எலெக்ஷன் முடிஞ்சு அந்த ரிசல்ட் எப்படி ஆகுதோ, அந்த தொகுதி எப்படி மாறுதோ, மக்கள் வந்து இவர் தான் வருவார் கன்ஃபார்ம்டு இருக்கும்போது திடீர்னு இப்ப 20,000-30,000 வாக்குல வந்து தோல்வி அடையாருன்னா ஒரு டவுட் வந்துடுது, இது நடக்கவே நடக்காதுன்னு. ஸோ ஏதோ ஒரு கிளிச் இருக்கு. இப்ப கொளத்தூர்லயே பாத்தீங்கன்னா 30% ஆஃப் த இவிஎம்ஸ்ல இந்த விவிபேட்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் தோத்த தொகுதியில. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஒரு என்ன மக்களிடையே வந்து ஒரு இதுதானுங்க, கன்ஃபியூஷன் தான். அவங்களுக்கு மக்களே கன்ஃபியூஸா தான் இருக்காங்க. அதனால வந்து மோடிஜி கவர்மெண்ட் வந்து அடுத்த எலெக்ஷன், இந்த வரப்போக யூபி எலெக்ஷன், அப்புறம் கோவா எலெக்ஷன், பஞ்சாப் எலெக்ஷன், இதெல்லாம் ஸ்டார்டிங் நீங்க வந்து பேலட் பேப்பர் கொண்டு வந்துடலாம். அப்போசிஷனே இருக்காது. பேலட் பேப்பர் இருந்ததுன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ரிசல்ட் அதான் ரிசல்ட். அதுக்கு மேல ஒன்றும் சொல்ல முடியாது யாரும். ஏன்னா பேலட் பேப்பர் கண்ணு முன்னால் எண்றீங்க, யாருக்கு வாக்களிச்சீங்கன்னு, அப்புறம் பண்டில் பண்றீங்க, 10 50 ஒவ்வொன்று பண்டில் பண்றீங்க, அப்புறம் டோட்டல் கவுண்ட் பண்றீங்க, ரிசல்ட் தெரிஞ்சுது. புரிஞ்சுங்களா? எது வந்து இன்வேலிட் ஓட்ஸ் நல்லா தெரிஞ்சிடும். 2 இடத்துல குத்திருப்பாங்க, நடுவில் குத்தாம சைட்ல எங்கேயோ குத்திருப்பாங்க, அதெல்லாம் இன்வேலிட் ஓட்ஸ். அப்ப ஈஸியா தெரிஞ்சிடும். அப்புறம் கன்ஃபியூஷனே வராது இந்தியா பூரா. இந்த விவிபேட், இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இல்லாம பேலட் பேப்பர் தான் பெஸ்ட் இந்தியாவுக்கு. இது மோடிஜி கவர்மெண்ட் கண்டிப்பா இது கொண்டு வரணும். அவருக்கு நல்ல பேர் தான் வரும். இது கொண்டு வந்தாருன்னா, இது கொண்டு வந்தா அவருக்கு நல்ல பேர் தான், பிஜேபிக்கு நல்ல பேர் வந்துடும். அவங்க பண்ணணும் பேலட் பேப்பர். சார், இப்போ இந்த தீர்மானம் போடப்பட்ட பிறகு, இந்த மீட்டிங்க்கு பிறகு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களும் வந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. அதுல அவர் என்ன சொல்றாரு, 2024 நாங்க வந்து இந்த இவிஎம்க்கு ஒரு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு ரிட் மனு தாக்கல் செய்திருந்தோம். அடுத்து நாங்க ஃபர்தரா இந்த கொளத்தூர் விவகாரத்துல நாங்க வந்து லீகலா ப்ரொசீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொன்னாரு. இப்போ நம்ம நாடு முழுக்க பல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். இவைகளெல்லாம் பேஸ் பண்ணி
இந்த லீகல் ஃபைட்டை முன்னெடுக்க போறாங்களா, கூடுதலா இந்த வாக்கு இயந்திரத்தை ஒழி வாக்குச்சீட்டே வழி அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட் கூட டாக்டர் பொன்ராஜ், எம்ஜி தேவசகாயம், ஐஏஎஸ் ஐயநாதன் சார் இவங்கெல்லாம் வந்து கட்டமைச்சிருந்தாங்க. அவங்களும் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு இந்த ஒரு மக்கள் இயக்கத்தை கொண்டு போகணும்னாங்க. ஸோ சந்திப்புக்கு 2 நாட்களுக்கு பிறகு இந்த நடக்கக்கூடிய இந்த வழக்கறிஞர் மீட்டிங்ல ஒரு தீர்மானம் போடுறாங்க அப்படின்னா அதை ஒரு கன்சர்னா எடுத்துக்கிறாரா மு.க. ஸ்டாலின் அப்படின்னு தான் நம்ம இதை வந்து புரிஞ்சுக்க முடியுது. இல்ல மிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் வந்து இந்த இவிஎம்ஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னு தான் அவர் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. அவர் பவர்ல இருக்கும் போதோ பவர்ல இல்லாத போதோ அப்போசிஷன்ல இருந்த போதோ இவிஎம்ஸ் வேண்டாம் பேலட் பேப்பர்ஸ்ன்னு. இப்போ ஃபிட் கேஸுங்க டிஎம்கே லீகல் விங் வந்து ஹைகோர்ட்ல மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு பெட்டிஷன் பண்ணுவாங்க. இந்த கொளத்தூர் தொகுதி அந்த கிளிட்ச் அது வந்து கண்டிப்பா கோர்ட்டுக்கு தான் போகும். பட் கோர்ட்ல எத்தனை வருஷம் ஆகும் முடிவுக்குன்னு தெரியாது. அது காத்திருந்து தான் பார்க்கணும். பட் டிஎம்கே வந்து ஃபிட் கேஸ், இது கண்டிப்பா கோர்ட்டுக்கு போவாங்க. சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த வாரத்துக்குள்ளேயே அவங்க பெட்டிஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பெட்டிஷன் பண்ணுவாங்க இந்த கிளிச்சஸ் பத்தி எல்லாம். அதனால இட்ஸ் a fit case for DMK to go to the court. அதான் அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ். அவங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் போய் நாடினீங்கன்னா அதுல ஒன்றும் பதில் கிடைக்காது. நீங்க கோர்ட்டுக்கு போனாதான் அவங்க ஒரு ரெஸ்பாண்டன்ட் ஆயிடுவாங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷன். அப்பதான் வந்து ஒரு இது வரும், ஒரு முடிவு வரும். பட் பெஸ்ட் வந்து நீங்க இவிஎம்ஸை பேன் பண்ணுங்க, பேன் பண்ணிட்டு பேலட் பேப்பர் கொண்டு வாங்க. இதுதான் ஒரே வழி. இந்தியா பூரா மக்களுக்கு வந்து ஒரு திருப்தி அளிக்கும் எலக்ட்ரல் ரிஃபார்மா இருக்கும் மோடிஜி கவர்மெண்ட்ல. அதை பண்ணுங்க. அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் தான் வரும். இந்த கவர்மெண்ட் வந்து டெஃபினட்டா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு எல்லா ஒப்போசிஷன் பார்ட்டிஸும் ஒன்னு சேரணும். இதுல ஒன்னு சேர்ந்து பண்ணா கண்டிப்பா நடக்கும். எதுவுமே முயற்சி தான். இவங்க கூட கோஆர்டினேஷனே இல்லையே அப்போசிஷன்ல. அதனாலதான பிரச்சனை. அவங்க பார்ட்டி அவங்க ரூலிங் ஸ்டேட்ல பிரச்சனைனா அவங்க போயிடுறாங்க. மற்ற ஸ்டேட்டுக்கு இல்லைன்னா they don't bother. இதுதான் காங்கிரஸோட இயல்பு. சார், இப்போ இவைகள் எல்லாம் இந்த இவிஎம் மால் பிராக்டிஸ் எல்லாம் வலு சேர்க்கும் விதமாக ஒரு தனியார் ஊடகங்கள்ல ஜஸ்ட் ஒரு ரன்னிங் நியூஸா போச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா பார்க்கணும். கிருஷ்ணகிரி உட்பட்ட தொகுதியில ஒரு ஆர்டிஓ ஆபீஸ் அருகில வந்து ஒரு குப்பை கிடங்குல வந்து இவிஎம் பேட்டரிஸ், இவிஎம் மஷின்ல உள்ள சில உதிரி பாகங்கள், அதே போல விவி பேட்டனுடைய அந்த ரோல்ஸ் கத்தையா வந்து குப்பையில போட்டிருக்கிறாங்க. அப்புறம் எலக்டோரல் அந்த ஓட்டிங் ஸ்லிப்ஸ் அண்டு ஓட்டர்ஸ் லிஸ்ட் எல்லாமே கரையான அரைச்சி குப்பையில தூக்கி போட்டிருக்கிறாங்க. அவ்வளவு பால்பட்ட நிலையில ஒரு சமூக ஆர்வலர் நேர்லயே அதை பார்த்து பிரஸ் எல்லாம் கூட்டு வந்து அதை வந்து அம்பலப்படுத்தினாரு. இது ஒரு பெரிய இஷ்யூ. ஸோ இதையுமே வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் டிஎம்கே, ஏஐஏடிஎம்கே இவங்கெல்லாம் வந்து இது எப்படி இங்க வந்துச்சு, இதுதான் முதல்ல ஃபார்மாலிட்டிஸா, இதை நீங்க யார்ட்ட ஒப்படைக்கணும். அந்த சமூக ஆர்வலர் தெளிவா சொல்றாரு, நீங்க உங்களுக்கு பயன்பாட்டுக்கு உகந்ததாக ஒண்ணு இல்லையா, நீங்க பெல் நிறுவனத்துக்கு நீங்க அதை அனுப்பணும், நீங்க வந்து அதை குப்பையில போடுறீங்க அப்படின்னு சொல்லி தெளிவா கேட்கறாரு. அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏதோ மால் பிராக்டிஸ்ல ஈடுபடுதா இல்ல சம்திங் ராங்ங்கிற மாதிரி படுது. இதையே வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ் எடுக்கல. இந்த நியூஸ் நம்ம எப்படி பாக்குறது? நானும் பார்த்தேங்க, நிறைய விஷுவல் ஃபுட்டேஜஸ் பார்த்தேன், நியூஸ் பார்த்தேன். பட் இது ரொம்ப வருத்தம் அளிக்கிறது. இந்த மாதிரி ரோட்ல டஸ்ட்பின்ல இந்த மாதிரி இது வந்து இந்தியாவோட ப்ராப்பர்ட்டிங்க, ஒவ்வொரு குடிமகனோட ப்ராப்பர்ட்டி. நம்ம வாக்களிக்கிற மிஷின் அது. ஒரு கவர்மெண்ட் கொண்டு வரலாமா இல்ல கொண்டு வரக்கூடாதுன்னு நிர்ணயிக்கிற மிஷின் அது. இது இப்படி கிடக்குதுன்னா என்ன, அதுதானுங்க ரொம்ப கிளிச்சா இருக்குங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா. இந்த இந்த கிருஷ்ணகிரி நியூஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா போயிருக்கும். சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் பண்ணுவார் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனுக்கு, எப்படி இது நடந்தது தமிழ்நாடு சிஇசிக்கு. அது டெஃபினட்டா நடக்கும். இது இப்படி இருந்ததுன்னா இது மாதிரி நார்த்தில் தான் பார்த்துருக்கோம். நம்ம வண்டியில எடுத்துட்டு போறாங்க, வண்டி நிறுத்தி வண்டியில இவிஎம்ஸ் போகுதுன்னு. பட் இங்க இது இப்படி எல்லாம் நடக்குதுன்னா அது வந்து ஒர்க் ஆகலன்னு வைங்க. மிஷின்ஸ் கவுண்ட் எடுங்க. இப்ப கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு
ஃபார் எக்ஸாம்பிள் வைங்க ஒரு 3000 மிஷின்ஸ் எக்ஸாம்பிள் வைங்க கிருஷ்ணகிரி 3000 மிஷின்ஸ்னா அந்த 3000 மிஷின்ஸ் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வரணும் அக்கௌண்ட்ல அந்த பிஇஎல் பண்ண மிஷின்ஸ் அது 2999 தான் வருதுன்னா அந்த ஒரு மிஷின் எங்க அந்த யூனிட் எங்க இதெல்லாம் வந்து ஸ்டாக் ரெக்கார்ட் இருக்குங்க சீஃப் எலெக்ஷன் கமிஷன் இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியால இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அவங்ககிட்ட எத்தனை இன்வர்டு அவுட்வர்டு எல்லாமே இருக்கு இது இவிஎம்ஸ் பத்தி சோ இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸா இருக்கு ஆனா ஏன் அப்போசிஷன் பார்ட்டிஸ் இதை எடுக்க மாட்டேங்கிறாங்க இந்த சப்ஜெக்ட்னு தெரியல டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஏன் விசிகே கம்யூனிஸ்ட் சிபிஐ சிபிஎம் இவங்கெல்லாம் எடுக்காதது ஒரு பெரிய இதா இருக்குங்களே பிஎம்கே இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூங்க இதெல்லாம் பேசணும் அப்பதான் ஒரு முடிவு வரும் இவிஎம்ஸ் வேண்டாம் பேலட் பேப்பர்ஸ் இதெல்லாம் வலு சேர்க்கிற ஆதாரம் இல்லைங்க கண்டிப்பா இதையும் வந்து கோர்ட்டுக்கு போகணுங்க யாராச்சும் இந்த இஷ்யூ வந்து ஒரு has to be gone to the court against the chief election commission election commission of India மேல இது கொண்டு போகணும் கிருஷ்ணகிரி எம்பி வந்து பார்லிமெண்ட்ல பேசணும் காங்கிரஸ் எம்பி பேசணும் பாப்போம் இது ஒரு நிச்சயமா லீகல் ஃபைட்டாவும் பண்ணணும் மக்கள் மத்தியிலையும் கொண்டு போகணும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்டையும் கவனத்தை கொண்டு போகணும் இப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை அம்பலப்படுத்துறதுக்கு பல சான்சஸ் இருக்கு இப்ப இந்த கிருஷ்ணகிரி ஒரு இன்சிடென்ட் நம்ம சொல்றோம் போஸ்ட் எஸ்ஐஆர் நம்ம பார்த்தோம் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லி வட இந்தியாவில் தமிழ்நாட்டிலே இப்படி நடக்குது அப்படின்னா வட இந்தியாவை யோசிச்சு பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கு கொல்கட்டாவில் ஆஃப்டர் வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் இவிஎம் குடோனே தீப்பத்தி எரிஞ்சதை நம்ம பார்த்தோம் இப்படிப்பட்ட பல செய்திகள் நமக்கு அதிர்ச்சியூட்டும் செய்திகள்லாம் இருந்துச்சு அப்போசிஷன் பார்ட்டிஸ் ஏன் வந்து இசிஐயை வந்து அம்பலப்படுத்த வந்து தயங்குறாங்க அவங்களுக்கு ஒரே வழிங்க ஈஸியை அம்பலப்படுத்தினாலும் எஸ்ஐஆர் ப்ரொடெஸ்ட் நடந்தது ஓட் சோரி ராகுல் காந்தி எடுத்து முன்னிறுத்தினாரு பீகார்ல ஓட் சோரி எடுத்தாரு பீகார்ல தேஜஸ்வி யாதவ் காலி பண்ணிட்டாங்க ஒரு யங் டர்க்க காலி பண்ணிட்டாங்க காங்கிரஸ் இவங்க எடுக்கிறது எல்லாமே வந்து ஃபெயிலியர் தான் ஆகுது ஏன்னா இவங்க கோஆர்டினேஷன் பண்றது இல்லைங்க அப்போசிஷன் பார்ட்டிஸ் கூட அப்பதான் வந்து நேஷனல் வைடு ஒரு ப்ரொடெஸ்ட் கொண்டு வர முடியும் இவங்க அந்த அந்த என்ன என்ன பண்ணாலும் இந்த ஸ்டேட்டுக்கு போனாங்கன்னா அந்த பிக் பிரதர் ட்ரீட்மெண்ட் இங்க போன எலெக்ஷன் 2026 எலெக்ஷன்ல இங்க ஒரு பிக் பிரதர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க டிஎம்கேவை பீகார்ல பண்ணாங்க யூபியில பண்ணாங்க ஜேஎன்கேல பண்ணாங்க எங்க போனாலும் ஒரு பிக் பிரதர் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ரீஜனல் பார்ட்டியை கொலாப்ஸ் பண்றது இவங்களுது இவங்க வந்து டேஞ்சரஸ் சொல்லாதீங்க பிஜேபி மட்டும் காங்கிரஸ் இஸ் மோர் டேஞ்சரஸ் ஃபார் ரீஜனல் பார்ட்டிஸ் இந்தியால புரிஞ்சுங்களா பிஜேபியை வந்து காங்கிரஸ் வாஷிங் மிஷின்ன்றாங்க காங்கிரஸும் வாஷிங் மிஷின் தானுங்க காங்கிரஸே வாஷிங் மிஷின் தான் தமிழ்நாட்டில் கோலிஷன் கவர்மெண்ட்ல இருக்காங்க அவ்வளவு அமைச்சர்கள் ரெண்டே உதாரணம் விஜய் பாஸ்கர் ஸ்கொயர் 2 பேரும் மேலே சிபிஐ கேஸ் விஜிலன்ஸ் கேஸ் இடி இன்கம் டேக்ஸ் எல்லா கேஸும் இருக்கு காங்கிரஸ் வந்து வாஷிங் மிஷின்ன்றாங்க யாரு பிஜேபிக்கு எத்தனை நேரம் சொல்றதுக்கு காங்கிரஸ் வாஷிங் மிஷின் ஏன்னா கவர்மெண்ட்ல இருக்காங்கல்ல 2 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க ஒரு ராஜ்யசபா சீட்டும் அலோகேட் பண்ணி ஒருத்தர் வந்துட்டாரு அப்போ வந்து இவங்களுக்கு வந்து யூனிட்டி இல்லைங்க அப்போசிஷன் பார்ட்டிஸ இவங்க வந்து கூட வச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கழுத்து எடுத்துருவாங்க கடைசியில பேக் ஸ்டாபிங் தான் இல்ல சார் எனக்கு நீங்க சொல்றது புரியுது காங்கிரஸ் ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இப்படி ஓச்சோரி எடுக்குது அது வந்து மக்கள் மத்தியில எடுபடல மாறாக பிராந்திய கட்சிகளை அது காலி பண்ணுதுன்னு நீங்க அதை சொல்றக்கூடிய பாலிடிக்ஸ் புரியுது பட் ஆனா காங்கிரஸ் இது செய்யட்டும் நம்ம பிராந்திய கட்சிகள் இப்ப டிஎம்கே ஏஐஏடிஎம்கே ஏன் அது வந்து சும்மா விடுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா முறையா செயல்படல இப்படி மால் பிராக்டிஸ் நடக்குது இல்ல ஒரு சம்திங் ராங் நமக்கு ஒரு சரியான முறையில ஃபங்க்ஷன் ஆகல அப்படின்னு சொல்லி இதை அம்பலப்படுத்துறதுல இவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு நான் கேக்குறேன் அதான் இப்போ தமிழ்நாட்டுல ஆரம்பிக்கலாம்
இப்ப டிஎம்கே வந்து ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிடலாம். இந்த இவிஎம்ஸ் மால் ஃபங்க்ஷனிங் ஒரு இவிஎம்ஸ் வேண்டாம், பேலட் பேப்பர்ஸ்ங்க ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனுப்புங்க மோடிஜிக்கு. ஒரு ரெசல்யூஷன் ஆல் பார்ட்டி மீட்டிங் பார்க்கலாம் யார் யார் வராங்கன்னு. உண்மையா வர்றவங்க வந்து மக்கள் வந்து பாராட்டுவாங்க. டிஎம்கே கூப்பிட்டா ஏடிஎம்கே வரணும், சிபிஐ வரணும், சிபிஎம் வரணும், பிசிகே வரணும், ஐயுஎம்எல் வரணும், பிஎம்கே வரணும், அப்புறம் சின்ன சின்ன பார்ட்டிஸ் எல்லாம் வரணும், இன்க்ளூடிங் டிவிகே வரணும். டிவிகே வரணும். பாஸ் பண்ணுங்க ஒரு ரெசல்யூஷன். ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டில இருந்து ஒரு முன்னெடுங்க. டிஎம்கே கால் பண்ணுங்க, ஏடிஎம்கே கூப்பிடுங்க, ஏடிஎம்கே கண்டிப்பா வருவாங்க. இது வந்து ஒரு காமன் காஸ், நல்ல காஸ். மற்ற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இசிஐயோட ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ஸ்டேட் ரெஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூப்பிடுங்க. கூப்பிட்டு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, ஒரு 2 day மீட் வைங்க, எல்லாம் பேசிட்டோம். யார் யார் வந்து இந்த டாபிக்ல இவிஎம்ஸ் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகும் இது கூடாதுன்னு அவங்களை எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேச வைங்க, கேளுங்க எதனால வந்து இவங்க அப்போஸ் பண்றாங்கன்னு இவிஎம்ஸ. அப்புறம் ஒரு டிசிஷன் எடுங்க, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்க. அந்த ரெசல்யூஷன்ல எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொண்டு போய் மோடிஜி கிட்ட கொடுங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுங்க. இங்க இருந்து ஆரம்பிங்க, தமிழ்நாட்டில இருந்து. இங்க இப்பதானே யூனிட்டி வேணும், யூனிட்டியே இல்லையே. டிஎம்கே தானுங்க எடுக்கணும், ஒன்னா டிஎம்கே எடுக்கணும் இல்லைன்னா ஏடிஎம்கே எடுக்கணும். இவங்க 2 திராவிடியன் பார்ட்டிஸ் தான் எடுக்க முடியும். பார்ப்போம் எடுப்பாங்களா, மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் இதை முன்னிறுத்தி எடுக்கிறாரான்னு பார்ப்போம். வாட்ச் அண்ட் சி. இல்ல மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினாச்சும் இதை எடுக்கணும், இந்த சப்ஜெக்ட் எடுக்கணுங்க. ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிடுங்க, வருவாங்க எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வருவாங்க. வரலினா விடுங்க, இருக்கிற பார்ட்டிஸ் வச்சு அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அப்புறம் டிசிஷன் எடுங்க, டேக் அ கால். எத்தனை நாள் வந்து நம்ம இந்த ஓட் சோரி, எஸ்ஐஆர், இவிஎம் மால் ஃபங்க்ஷனிங், இவிஎம் டேம்பரிங்னு பேசிட்டே இருக்க போறோம். இப்படி பேசிட்டு இன்னொரு 40 years 50 years இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் இருக்க மாட்டோம், பட் இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். அப்பவும் பேசிட்டே இருப்பாங்க, ஜென்சியும் பேசிட்டு இருப்பாங்க. ஒரு முடிவு வரணுங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ கூப்பிடுங்க. மிஸ்டர் எம் கே ஸ்டாலின் or மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி கால் பண்ண ஆல் பார்ட்டி மீட்டிங் ஆன் திஸ். ஏன் தயக்க மாட்டேங்கிறீங்க? பிஜேபி கூட அலைன்ஸ் இருக்கிறதுனால மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி தயங்குறாரா? சில இஷ்யூஸ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணலாங்க, சில இஷ்யூஸ் நீங்க சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம். ஏன்னா நீங்க வந்து பிஜேபியோட அலைன்ஸ் இருக்கீங்கன்னு. இது வந்து மக்களுக்கான இஷ்யூ, ஒரு பொதுவான ஜெனரல் இஷ்யூ. பீப்புள்ஸ் இதுங்க, எல்லாம் முன்னேறுங்க. டிவிக்கு விஜய் சார் அவர்களே, நீங்களும் வாங்க, கலந்துக்கோங்க. உங்க யாரோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஆல் பார்ட்டி மீட்டிங்ல ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்க, ஸ்ட்ராங் ரெசல்யூஷன் கொடுங்க, மோடிஜி கொடுங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாக்கு அனுப்புங்க. இல்ல கோ டு தி கோர்ட். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கோ டு தி கோர்ட். எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா அங்க வந்து யார் அந்த சப்ஜெக்டை எடுக்கணும் அங்கதான் இச்சு தமிழ்நாட்டுல போ. ஏன்னா ஃப்ளூயிடா இருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ், அதனாலதான் இந்த ப்ராப்ளம். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துல பாருங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.